அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், வெப்பநிலையின் நெசை அலகு என்ன? கெல்வின். வெப்பநிலையின் நெசை அலகு கெல்வின். வெப்பத்தின் நெசை அலகு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா பாருங்கள், திண்ம கோணத்தின் அலகு என்ன? ஸ்ட்ரேடியன். திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். இதே தலக்கோணத்தின் திசை அலகு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா பாருங்க, ஒரு நிமிடத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது? 0.02 மணி. அடுத்தது, ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை எத்தனை? 180. ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 180. அடுத்த வினா பாருங்க, ஒரு பொருளை தொடாமல் அதன் வெப்பநிலையை காணும் கருவி அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி. ஒரு பொருளை தொடாமல் அதன் வெப்பநிலையை காணும் கருவி எதுனா அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி. ஆறாவது வினா பாருங்க, பாகுநிலையின் அலகு என்ன? பாய்ஸ். பாகுநிலையின் அலகு பாய்ஸ். அடுத்த வினா பாருங்க, மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன்? பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன்னா பரப்பு இழுவிசை. அடுத்த வினா பாருங்க, சுமோ வீரர்களும் கபடி வீரர்களும் தங்களது கைகளை மணலில் தேய்த்து கொள்ள காரணம் என்ன? சிறந்த பிடிமானத்திற்காக. அடுத்த வினா பாருங்க, ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து பாருங்க, ஒளிக்கதிர் ஒன்றின் படிகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன? 45 டிகிரி தான். அதாவது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். அடுத்த வினா, வைரத்தின் ஒளிவிலகல் எண் என்ன? 2.41. வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.41. அடுத்த வினா, வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை? அதாவது 3 முறை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. அடுத்த வினா, மின்னியல் விசையின் அலகு யாது? வோல்ட். மின்னியல் விசையின் அலகு வோல்ட். அடுத்தது, தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? கிபி 1877. தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடிச்சார்னா 1877. அடுத்த வினா, கடல் ஆழத்தை கண்டறியும் கருவி எது? சோனார். கடல் ஆழத்தை கண்டறியும் கருவி சோனார். அடுத்த வினா, மெக்லிவ் தொடர்வண்டியின் வேகம் தோராயமாக எவ்வளவு? 500 km/மணி. அடுத்தது, அலுமினியம், பிளாஸ்டிக் எவ்வகை காந்த பொருள்கள்? பாரா காந்தம். அலுமினியம், பிளாஸ்டிக் பாரா காந்தம். அடுத்த வினா, சிவப்பு கோள் எது? செவ்வாய். சிவப்பு கோள் செவ்வாய். அடுத்து பாருங்க, ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் எது? நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்து அலுமினிய விதி ரெண்டுமே பயன்படும். அடுத்த வினா, சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இது? 2008 அக்டோபர் 22. சந்திரயான் 1 2008 அக்டோபர் 22 அன்னைக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்து பாருங்க, செவ்வாய் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் என்ன? 24 மணி 37 நிமிடம். செவ்வாய் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர காலம் 24 மணி 37 நிமிடம். அடுத்த வினா பாருங்க, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1975. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா எந்த ஆண்டுனா 1975. அடுத்த வினா, சந்திரனின் விட்டம் என்ன? 3424 கிலோமீட்டர். சந்திரனின் விட்டம் 3424 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, சர்க்கரையின் வேதிப்பெயர் என்ன? சுக்ரோஸ். சர்க்கரையின் வேதிப்பெயர் சுக்ரோஸ். இதோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா பாருங்க, குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் சேர்மம் எது? சலவைத்தூள். குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் சேர்மம் சலவைத்தூள். அடுத்து பாருங்க, கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிக கடினமான உலோகம் ஆஸ்மியம். ஒரு முக்கியமான வினா, கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் கடினமான உலோகம் எதுனா ஆஸ்மியம். 27வது வினா, பிரைன் என்பது என்ன? சோடியம் குளோரைடின் அடர் கரைசல். பிரைன் என்பது சோடியம் குளோரைடோட அடர் கரைசல். அடுத்த வினா பாருங்க, சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை எது? சால்வே முறை. சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை சால்வே முறை. அடுத்து பாருங்க, முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யார்? கார்ல் வில்கம் ஷீலே. முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் கார்ல் வில்கம் ஷீலே. அடுத்த வினா பாருங்க,
உலர் பனிக்கட்டி என்பது என்ன? திட கார்பன் டை ஆக்சைடு. உலர் பனிக்கட்டினா திட கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த வினா அடுத்த வினா பாருங்க. ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? அமோனியா. ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் வந்து அமோனியா. அடுத்தது, பொருண்மை அழியா விதியை கூறியவர் யார்? லவாய்சியர். பொருண்மை அழியா விதியை கூறியவர் லவாய்சியர். அடுத்தது, எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். அடுத்த வினா, நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எதுனா ஹைட்ரஜன். நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். இது உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன பாருங்கள். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை எவை? சல்பேட்டுகள். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை வந்து சல்பேட்டுகள். அடுத்து என்ன பாருங்கள். பனிக்கட்டி நீரில் மிதப்பது ஏன்? பனிக்கட்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு, எனவே நீரில் மிதக்கிறது. அடுத்த வினா, 1781ஆம் ஆண்டில் நீரை முதலில் தயாரித்தவர் யார்? ஹென்றி கேவண்டிஸ். 1781ஆம் ஆண்டு நீரை முதலில் தயாரித்தவர் யாருன்னா ஹென்றி கேவண்டிஸ். அடுத்த என்ன பாருங்கள். அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை என்னவாகும்? அதிகரிக்கும். அழுத்தம் அதிகரிச்சுன்னா நீரோட கொதிநிலையும் அதிகரிக்கும். அடுத்த வினா பாருங்கள். சிவப்பு எறும்பின் கொடிக்கில் உள்ள அமிலம் எது? ஃபார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பின் கொடிக்கில் உள்ள அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம். அடுத்த வினா பாருங்கள். உற்பத்தி வாயு என்பது என்ன? கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் கலவை தான் உற்பத்தி வாயு. அடுத்த வினா, காலரா ஒரு பாக்டீரியா வகை நோய். காலரா ஒரு பாக்டீரியா வகை நோய். 42வது வினா, பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். பாலை பதப்படுத்தும் முறை கண்டறிந்தவர் லூயிஸ் பாஸ்டர். எந்த ஆண்டுனா 1862. அடுத்த வினா, ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர் பெந்தம் மற்றும் ஹூக்கர். அடுத்த வினா, கீழாநெல்லியின் அறிவியல் பெயர் என்ன? ஃபில்லாந்தஸ் அமாரஸ். கீழாநெல்லியின் அறிவியல் பெயர் ஃபில்லாந்தஸ் அமாரஸ். அடுத்த வினா, மிகப்பெரிய செல் எது? நெருப்பு கோழி முட்டை. எத்தனை மில்லிமீட்டர்னா 170 மில்லிமீட்டர். அடுத்தது, மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? பீமர். மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு வந்து பீமர். அடுத்த வினா, ஒரு ஆண் பருவமடையும் சராசரி வயது வந்து 12 to 13. அடுத்த வினா, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா கேவிகே 1974 ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது? பாண்டிச்சேரி. குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ரஃபி பயிர்கள். குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் வந்து ரஃபி பயிர்கள் என்று அழைக்கப்படும். கடைசி வினா, சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1976. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1976. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.